ஆதியாகமம், ஜெனசிஸ், ஆதியாகமம் 22 11. அப்போது கர்த்தருடைய தூதரானவன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடையேன் என்றார். அப்பொழுது அவன் பிள்ளையாண்டன் மேல் உன் கை போடாதே, அவனுக்கு ஒன்றுமே செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதனம் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்ததினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, ஓகே, நம்மளோட இந்த கிறிஸ்துமஸ் தலைப்பு என்னன்னா இந்த ஜீசஸ் ஸ்டார், இயேசுவின் நட்சத்திரம். அதுதான் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாக்கு. இந்த நட்சத்திரமா நீங்க சுத்தி திரியணும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல. இந்த நட்சத்திரமா நீ போகும்போது ஒருத்தருக்கு இயேசு தெரிஞ்சிடும், ஒருத்தர் இயேசுக்கு யாருன்னு புரிஞ்சிடும். அப்போ நீ எப்படியா இந்த ஸ்பீக்கர் அப்படி தெரிஞ்சோம், அப்படி கொஞ்சம். அப்போ அப்போ இயேசு, இந்த இயேசுவின் நட்சத்திரமாய் நீங்க போகணும். போது ஏன் நட்சத்திரமா போகணும்? ஏன் நட்சத்திரமா போகணும்னா, இந்த இயேசு பிறந்த உடனே மத்திய எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், மத்திய 2:2 இது ஒன்று படிச்சுட்டு நம்ம அங்க போயிட்டோம். பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டுதான் இயேசு கிட்டே வந்தாங்களாம். இந்த ராஜாக்களுக்கு வழி தெரியல, இயேசு எங்க பிறந்தாருன்னு தெரியாத போய் நாட்கள்ல இவங்க தத்தளிச்சு நிக்கிறாங்க. நான் எப்படி போய் இயேசுவை நான் சந்திக்கிறது? என்கிட்ட இருக்கிற அனுமதியா இந்த பொருள்களை, இந்த வெகுமதிகளை, இந்த கோல்டோ ஏதோ சில்வரோ டைமண்டோ எதெல்லாம் வச்சு இருக்கிறாங்களோ அதெல்லாம் எப்படி நான் இயேசு கிட்ட போய் நான் சேர்க்கிறது? இயேசு எங்க பிறந்தாருன்னே தெரியலையே. யார் எங்களுக்கு சொல்லுவாங்க? ஏன்னா இயேசுவை சாவடிக்கணும்னு காத்துக்கிறாங்க இந்த இடத்துல. இப்ப யார்கிட்ட நான் போய் கேட்டோம்னா எங்களை சாவடிச்சிருவானே, அவனுக்கு தெரிஞ்சிருமே இயேசு எங்க இருக்கிறாருன்னு, அவன் இயேசுவை சாவடிச்சிருவானே. இப்ப யாருக்கிட்ட இயேசுவை கேட்கறது? அப்படி ரொம்ப ஜனங்க இருக்கிறாங்க. இயேசு கிட்ட எப்படி போக தெரியாத தத்தளித்து இருக்கிற ஜனங்கள் அநேகர் இங்க இருக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் இயேசு தெரியாம யாரோ ஒருத்தர் இருக்கிறீங்க. இயேசுவோட அன்பை புரியாத யாரோ ஒருத்தர் இருக்கிறீங்க. இயேசு யார் என்று தெரியாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு ஏதோ ஒரு தெய்வம், எல்லாரும் கூட ஒரு தெய்வம் எண்ணிக்கொண்ட ஜனங்கள் உண்டு. ஆனா இல்ல, இயேசு இந்த வானத்தையும் பூமியை படைத்தவர். எல்லாமே அவர் முன்னால முழங்கால் முடங்கும், பிசாசி கூட முடங்கும். இந்த உலகத்துக்கே ராஜா. இந்த ராஜாவை யார் காண்பிக்க முடியும்? ஆனா ஒரு நட்சத்திரம் வானத்திலிருந்து அவங்களை நேரா பார்க்குது, பேசுது. இந்த ராஜா அவங்களோட பேசுது, உங்களை நாயிட்டு போறேன், இயேசுட்டு நாயிட்டு போற பத்திரமா. அந்த நட்சத்திரத்தை பார்த்து அது வழி காண்பிக்கிற இடத்தை இவர்கள் கடந்து போய் இயேசுவிற்கு போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒரு பெரிய சந்தோஷம். யாருமே வழி காமிக்கல, ஆனா அந்த நட்சத்திரம் வழி காமிச்சது. மகன், இந்த வருஷம்லாம் எவ்வளோ பாடு, எவ்வளோ கண்ணீர்,
எவ்வளவு ஏமாற்றம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்த, எவ்வளவு அடி, எவ்வளவு வத, எனக்கு நீ நட்சத்திரமா நிப்பியா? நான் பாட்டி கேட்டீங்க இல்ல, நம்ம பேரு, நான் இருக்கிற இடம் தெரியல, நான் யாருன்னு தெரியல, நான் எதுக்கு பிறந்தேன்னு தெரியல. நீ போவியா? ஒரு நட்சத்திரமா போப்பா. ஜீசஸ் ஸ்டாரா போ, சூப்பர் ஸ்டாரா இல்ல, ஜீசஸ் ஸ்டாரா போ. சூப்பர் ஸ்டார் இந்த உலகத்துல அதிக பேர் இருக்கிறாங்க, ஏன் ஊழியத்துல இருக்கிறாங்க. எங்களுக்கு அவங்க வேணாப்பா, எனக்கு ஒரு நட்சத்திரம் வேணும். எதுக்கு? ரொம்ப ஜனங்க பாவத்துல இருக்கிறாங்க, ரொம்ப ஜனங்க பலவீனத்துல, ரொம்ப ஜனங்க ஏமாற்றத்துல, ரொம்ப ஜனங்கள கண்ணீரிலையும் வேதனையில இருக்கிறாங்க. நீ போய் என்கிட்ட அதோ ஏசு அங்க போயிடு சொல்லிடு, அது மட்டும் செய்ய போதும், நீ சொல்லிட்டு போயிடு. அது நீ செய்வியா? செய்யறப்பான்னு போன மாசம் 1ஆம் தேதி ஒப்பு கொடுத்துதான், நவம்பர் 1 ஒப்பு கொடுத்தா, எல்லாருமே ஒப்பு கொடுத்தா. எங்க குழுவுல நவம்பர் முழுவதும் அடிதான், நவம்பர் முழுவதும் அடி, ஏஞ்சிக்க முடியாத அடி. அந்த விரல எடுத்துருவாங்களோ ஒரு பயத்தை உண்டாக்கிட்டான். அப்படியாப்பட்ட பயம், பயந்துட்டோம். இயேசு படைத்ததை அழைக்க மாட்டாரு, இயேசுக்காக படைச்சதை அவர் அழைக்க மாட்டாரு. அவர் சித்தம் எப்போ அழைக்கணும் அப்பதான் அழைப்பாரு. பிசாசியம் தொட முடியாது, இந்த இயற்கையும் தொட முடியாது, மந்திரம் தொட முடியாது, மனுஷன் தொட முடியாது, பாவம் தொட முடியாது. நீ இயேசுவுக்கு நட்சத்திரமாய் நின்றாய். போன ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன வந்த கொரோனா நவம்பர்ல வந்து எனக்கு, இந்த நவம்பர்ல எனக்கு எல்லாம் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. மூச்சு விடாத போயிடும், கஷ்டமா 2 வாரம் கஷ்டப்பட்டேன். அதுல இருந்து மீறி வந்தேன். இந்த காலு என்ன ஒரு இந்த ஸ்டார் வந்து வானத்துல, வானம் ரொம்ப பெருசு, ஒரே ஒரு சூரியன் தான், ஒரே ஒரு சந்திரன் தான், ஆனா ஸ்டார் அதிகம். சூப்பர் ஸ்டார் 1 2 இருந்தெல்லாம், ஆனா ஏசு எதிர்பார்க்கிறது ஸ்டார்கள் தான். என்ன முடியாத அளவுக்கு ஸ்டார்கள் இந்த உலகத்தில் இயேசுக்கு வேணுமா? சூரியனா இருக்க ஆசைப்படாத, சந்திரனா இருக்க ஆசைப்படாத. இரவான சூரியன் போயிடணும், பகலான சந்திரனும் போயிடணும், ஆனா நட்சத்திரம் எப்பவுமே இருக்கணும். அதுதான் இயேசு இஸ்ரேல்ல சின்னமா வச்சிட்டாங்க ஸ்டார. இயேசுக்கு அநேக ஸ்டார்ஸ் வேணுங்க, நட்சத்திரம் வேணும். இந்த ஆபிரகாம் ஒரு நட்சத்திரம். முதலாவது ஆபிரகாமை கூப்பிடுறார், ஆபிரகாமே காஞ்சனா காஞ்சனா. இயேசு கூப்பிடுறார், காஞ்சனா காஞ்சனா. சுனில் சுனில், என்னப்பா நட்சத்திரம் போவியாடா? இல்லப்பா, கால் ரொம்ப நோது, கால் ரொம்ப நோதுப்பா. பலவீனம். ஒரு பக்கம் மனுஷனோட பிரச்சனை, ஒரு பக்கம் சரீரத்துல பிரச்சனை, போடாத தடுக்குது சாமி, தடுக்குது. ஆசைதான், உனக்காக நட்சத்திரமா வாழணும் ஆசைதான், தடுக்குதே. அழுந்த ஒப்பு கொடுத்திருக்கிறேன், கட்டிடுவாங்களா? எங்க அப்பா கண்ண மாதிரி ஆயிடுமா? நானு அழுந்த. நீ ஒப்பு கொடுத்தீனா இந்த உலகமே உனக்கு எதிர்பார்த்தீங்கன்னாலும் நான் உண்மையான ஜீவனோட சாட்சி நிற்கிறேன். பொய்யான சாட்சி நான் எங்குமே சொல்ல மாட்டேன். சொன்ன அங்கேயே என் செத்துருவேன். இங்க பொய் சாட்சி சொன்ன இங்கே என் மரணம். பொய் சாட்சி சொல்லுங்க, நான் கிறிஸ்தவனை நம்புறதே கிடையாது. நான் அந்நிய தேவங்களை நம்பினவன். இன்னைக்கு இயேசுவை உறுதியா பிடிச்சுக்கிறேன்னா, இயேசுவோட உயிர், இயேசுவோட உண்மையான அன்பு, பாசம், அரவணைப்பு எங்குமே கிடையாது. தைரியமா சொல்லுவேன்,
Because Jesus is the one who loved everyone. இயேசு தான் எல்லாரும் நேசிச்சாரு. பாவியும் நேசிச்சாரு, குற்றவாளியும் நேசிச்சாரு, துரோகியும் நேசிச்சாரு. எல்லாரையுமே நேசிச்சது இயேசு ஒருத்தர் தான். இப்ப இந்த பலவீனத்துல கூப்பிடுறேன், நட்சத்திரம் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆபிரகாம் நட்சத்திரமா இருப்பியா? இருப்பா. 100 வயசு ஆயிடுச்சு, இப்பதான் ஒரு குழந்தை வந்துச்சு. எனக்கு கொடுப்பியா? எனக்கு கொடுப்பேப்பா. ஆபிரகாம் கொடுப்பியா? நம்ம எப்படி இயேசு ஜெபம் பண்ணி கொடுத்துட்டாருன்னா தான் நட்சத்திரம். அதை வாங்கிட்டாருன்னா சூரிய மாதிரி பத்தி எரிவோம். சூரிய மாதிரி பத்தி எரிவோம். இவரெல்லாம் ஒரு கடவுளா? நீயும் போகாத ஜெபத்துக்கு நானும் போக மாட்டேன். ஆபிரகாம் கொடுத்தத தாண்டுறாரு. குடே குடே சரிப்பா. எத்தனை போறார் பள்ளிக்கு பட வைக்கிறாரு. இயேசுக்கு ஸ்டார்ப்பா. இயேசு சொன்னா செய்யணும். அது மரணமே ஆனாலும் என்ன பண்ணிக்கணும். அதுதான் ஊழியக்காரனோட அழகு. கிறிஸ்துவின் அழகு அதுதான். அன்னைக்கு அவர் பெரிய ஊழியக்காரன் இல்ல. ஆபிரகாம் இயேசுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன், சூப்பர் ஸ்டார் இல்ல, இயேசு ஸ்டார். இன்னைக்கு சாதாரணமான கழுதையை தான் இயேசு தேடுறாரு. குதிரை அல்ல, குதிரை ஓடிடும் தள்ளிட்டு, கழுதை பொறுமையா போகும். அன்னைக்கு ஆபிரகாம் ஒரு கழுதையை போல இருந்திருக்கலாம். கூப்பிடுறாரு, கொடுப்பியா? கொடுப்பியா? சபை நீ கொடுத்ததா? நீ கொடுத்து எடுத்துக்கோ. கட்டி எடுக்கிறாரு. பிள்ளை கேட்கிறான், எடுப்பா பலி காடு. அப்பா இப்படி அழுந்திருப்பாரு. அப்பாவோட உள்ளதான் தெரியும். இப்படியே கொடுத்துருவீங்களா? ஊழியத்தை கொடுத்துருவீங்களா? இயேசுக்காக வாழ வைப்பீங்களா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிள்ளைகளை இயேசுக்காக வாழ வைக்க மாட்டேன்றாங்க. ஒருத்தர ஊழியத்துக்கு அர்ப்பணிப்பது இல்ல. ஏன்னா பாஸ்டரோட பிள்ளைக்கே போதும். எப்போ விசுவாசியோட பிள்ளை ஊழியத்துக்கு வருவான்? கேஜப்ல எத்தனை மிஷனரி இருக்காங்க? எத்தனை ஸ்லம்கள் தெரியுமா கேஜப்ல? ஒரு பாஸ்டர் பிள்ளை அந்த ஸ்லம்மை கன்சல்ட் பார்க்கலாம். கீபோர்டோ மைக்கோ கோட்டோ சூட்ட நிக்க வச்சிருந்தா நீ ஸ்டார் இல்லையா? சூப்பர் ஸ்டார் யானி? இயேசு தள்ளிடுவாரு. நீ யாரும் தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. ஆனா ஆபிரகாம் எதுக்குப்பா? ஒரு வெள்ளத்துல திருப்ப நான் ஓடுவேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாங் வந்தவட போறான், ஓடுவேன். என்ன ஏன்னா நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இயேசு நட்சத்திரமா வாழணும். தமிழ் படிங்க. அப்போது அவர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. அவனுக்கு ஒன்னும் செய்யாதே. நீ அவனையும் உன் புத்திரன் என்று ஏகசுதன் என்றும் பாராமல் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். உன் புள்ளனும் பார்க்கல, உன் ஒரே புள்ளனும் பார்க்கலையா? எனக்காக கொடுக்க வந்திருக்கிறிய உன் கீழ்ப்படிதலை நான் கனப்படுத்துறேன். கனப்படுத்துற யாரு? வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஆபிரகாமை கனப்படுத்துறாரு. உங்களை கனப்படுத்தணும் இயேசு. இப்போ we have to give our life to Jesus. என்னையும் நானும் என் வீட்டாரும் உண்மையை சேவிப்போம். மாறுதல் இல்ல, வாழணும். ரொம்ப அம்மாமா இருக்கிறீங்க, பிள்ளைங்க படிக்கலன்னா கூட பரவாயில்ல. படிச்சு அவன் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு குடிச்சு கும்பாலம் போட்டு வாழ்க்கையை கெட்டு போறத காட்டிலும் இயேசு கேளுங்க. டெய்லி ஜபிக்க வைங்க, முட்டி போட வைங்க. ஒரு வசனம் படிக்கலன்னா சோர் போடாதீங்க, எதை வாங்கி கொடுக்காதீங்க.
கத்து கொடுங்க. பக்கத்துல உட்கார ஒரு வசனம் படிச்சுட்டு நீ வெளியே போ. பெருமைக்கு சொல்ல, படிக்க தெரியலன்னா கூட படிக்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு நானே சொல்லணும், அவங்களே படிக்கணும். ஏன்னா ருசி கண்டுட்டாங்க. இது படிச்சுட்டு போலன்னா பிசாசு காத்து இருப்பா. இத படிச்சுட்டு போனா இயேசு ஏன் கூட காத்து இருப்பா. நீ இதெல்லாம் மறந்துட்டோம். சந்தோஷம், கொண்டாட்டம், கிறிஸ்துவம். திருப்பிய கூப்பிடுறாரு இயேசு. இது நடந்த பிறகு திருப்பிய கூப்பிடுறாரு. என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை 15 படிக்குமா? 15 கர்த்தருடைய தூதனானவர் திருப்பிய கர்த்தர் தூதன் கூப்பிடுறார் ஆபிரகாமை. இரண்டாவது வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீர் என் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சன்னதியே வானத்தின் நட்சத்திரம் போலவும் மாற்றுவோம். எப்போ நீ இயேசு நட்சத்திரமா மாற முடியும் தெரியுமா? ஏதாவது எழுதணும், செயல்படணும். செயல்னா இங்கிலீஷ்ல ஆக்ஷன். ஆபிரகாம் கேட்டார், உன் பிள்ளைய கொடுங்க. ஆபிரகாம் முட்டி போட்டு அழுந்து இல்ல, போயிட்டாரு. செயல்படுத்துறாரு. செயல் இல்லைன்னா நட்சத்திரமா மாற முடியாது. செயல் இருக்கணும். உன் ஜெபம் கிரியை உள்ளதா மாறணும், இல்லைன்னா செத்ததுக்கு சமம். ஆபிரகாம் கேட்ட பிறகு ஆபிரகாம் சொல்லிருக்கலாம், இத்தனை வருஷம் கொடுத்தீங்களே, கேக்குறீங்களே, ஒரு வருஷம் மன்னிச்சிருங்க. கேட்கல. ஜெபம் விண்ணப்பம் ஏறெடுக்கப்படல. கேட்டாரு, கொடுக்கிறாரு, செயல்படுத்துறாரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்களை இயேசு கிட்ட வளருங்க. நீங்களும் ஜெபிங்க நல்லா. உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்தவொடனே இயேசு கிட்ட ஒரு ஆசை வரணும். உங்க கணவனுக்கு ஒரு இயேசு கிட்ட ஆசை வரணும். உங்களை பார்த்து தான் வரணும். நீங்களே தூங்கி நின்று, நீங்களே சண்டை போட்டுக்கின்னு, நீங்களே கெட்ட பேச்சு பேசிக்கின்னு, நீங்களே சீரியல் கொட்டை கொட்டையா பார்த்துக்கின்னு, சினிமா முன்னாடியே நின்னுனா எப்படி புருஷன் இயேசுவை பார்க்க முடியும்? எப்படி பிள்ளைங்க இயேசுவை பார்க்க முடியும்? நீயே நட்சத்திரமா மாறல உன் குடும்பத்துல. செயல்படுத்துங்க. இந்த கிறிஸ்துமஸ் 2025 நான் ஒரு நட்சத்திரம் என் வீட்டுக்கு, அப்புறம்தான் நாட்டுக்கு. என் வீட்டுக்கு நான் நட்சத்திரமாய் மாறிடணும்பா. என்ன நிமித்தம் நானும் என் வீட்டாரும் உண்மையே சேமிப்போம். ஆபிரகாம் சொல்றாரு, உன் சன்னதி நட்சத்திரத்தை போல மாறும்போது. அப்படின்னா நீ இன்னைக்கு நட்சத்திரமா வாழ்ந்தினா உன் பிள்ளைங்க நட்சத்திரமா மாறுவாங்க. உங்க பிள்ளைங்க நட்சத்திரமா மாறுவாங்க. உங்க பிள்ளைங்க நட்சத்திரமா மாறுவாங்க. உன் சந்நிதி ஆசீர்வதிக்கப்படும் என்று தாவீது சொல்றாரு. சந்நிதி ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் நட்சத்திரமா மாறணும். அன்னைக்கு ஆபிரகாம் நட்சத்திரமா மாறினதுனால இன்னைக்கு நான் இயேசுவை கொண்டாடுறேன். அன்னைக்கு ஆபிரகாம் கொஞ்சம் விலகி போயிட்டு இருந்தாருன்னா நான் இங்க நின்று இருப்போம்னா நீங்க இங்க இருந்திருப்பீங்களா தெரியாது. ஆபிரகாமின் சந்நிதியே, சந்நிதிகளே, நீயே நான் நட்சத்திரமா, நீயே நான் நட்சத்திரமான வானத்துல பார்க்கிற நட்சத்திரங்க. நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கு, அது நைட்ல வெளிச்சம் காமிக்குது. ஒரு இருளான இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வெளிச்சத்தை காண்பிக்குது. நீயும் நானும் இருள் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கணும். இயேசு இந்த பிறப்புல நம்ம எதிர்பார்க்கிறது, ராஜா கிட்ட எதிர்பார்க்க வெள்ளியும் பொண்ணும். உங்களோட எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்றுதான். உங்க குடும்பத்திலே அநேக பேர் இருள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ வெளிச்சமாய் மாறுவியா. இந்த ஆபிரகாம் நிமித்தம் ஒரு பெரிய சந்நிதி, ஒரு பெரிய சந்நிதி. இன்னைக்கு நானு அந்த வானத்தில் ஒரு நட்சத்திரமா காணப்படுறேனா,
இந்த அர்ப்பணிப்பு, இந்த செயல் என்னை நட்சத்திரமாய் மாறினது. இதை கேட்டு நீயும் நட்சத்திரமாய் மாறுவாயானால் உங்கள் சந்நிதிகள் நட்சத்திரமாய் மாறும். வானம் முழுவதும் உங்கள் சந்நிதி நிரப்பப்படும், பரலோகம் முழுவதும் ஒரு சந்நிதி நிரப்பப்படும். ஆனா இந்த நரகம் காலியாகப்படும். பிசாசு தோற்று போவான். இயேசு பொருந்துறாரு ஜெயிக்கவே. நம்ம இயேசுக்கு இந்த ஜெயத்தை நம்ம தான் உண்டாக்கி கொடுக்கணும். நம்ம தான் உண்டாக்கி கொடுக்கணும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம்.